ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை தக்கவைத்தது. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு தடை விதித்த விவகாரம். சென்னை உயர்நீதிமன்றத்தை சாடியது உச்சநீதிமன்றம். தாவேக்கவிற்கு ஆதரவளித்த CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்ட 26 நிர்வாகிகளின் பதவி பறிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. உளவுத்துறை ஐஜியாக அஸ்ட்ராகார்க் நியமனம். தமிழக அரசு அதிரடி உத்தரவு. திமுக எதிர்ப்பு மனப்பான்மையை ஒருபோதும் விடமாட்டோம், சசிகலா பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பாதுகாப்பு வாகன எண்ணிக்கையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதியாக குறைத்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் நாட்டை கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் தாக்கியது. இந்த தாக்குதல் தொடர்ந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது, கன்னிவெடிகளையும் புதைத்து வைத்தது. இந்த பகுதியில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையில் ஈரான் நடவடிக்கையால் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மேற்காசிய போரால் உலகளாவிய அளவில் எரிபொருள் விலை ஏற்றம் கண்டு வருகிறது. இதனை முன்னிட்டு பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி கடந்த 10ஆம் தேதி பேசும்போது நாட்டு மக்களிடம் வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டார். அப்போது இந்திய பொருளாதாரம் வலுப்படுத்துவதற்காகவும் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் நோக்கிலும் ஓராண்டுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்றும் எரிபொருள் நுகர்வை குறையுங்கள் என்பன உள்பட பல்வேறு விஷயங்கள் பற்றி பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதற்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க சிறப்பு பாதுகாப்பு படைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். வாகனங்கள் குறைக்கப்பட்டாலும் கட்டாய பாதுகாப்பு விதிமுறைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதேபோன்று தமது பாதுகாப்பு வாகனங்களில் மின்சார கார்களை கூடுதலாக பயன்படுத்தவும் யோசனை வழங்கியுள்ளார். இந்த மாற்றத்திற்காக புதிய வாகனங்களை வாங்கக்கூடாது என்றும் இருப்பில் உள்ள வாகனங்களையே மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதிக்கும் கீழாக குறைத்திருக்கிறார். 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை தக்கவைத்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடைமுறை தொடங்கியது. உறுப்பினர்களை எண்ணி கணிக்கும் நடைமுறைப்படி வாக்கெடுப்பு நடத்தப்படும் என சபாநாயகர் அறிவித்திருந்தார். வெளியில் சென்ற உறுப்பினர்களை அவைக்கு அழைக்கும் வகையில் 3 முறை மணி ஒலிக்கப்பட்டது. பின்னர் பேரவையின் நுழைவு வாயில்கள் அனைத்தையும் மூடும்படி அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். கதவுகள் மூடப்பட்டதும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தனர். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர். 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். இதனையடுத்து தீர்மானம் வெற்றி பெற்றதாக சபாநாயகர் அறிவித்தார். வாக்கெடுப்பின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை தக்கவைத்தது. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தாவேக்க சட்டமன்ற உறுப்பினருக்கு தடை விதித்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் சாடியது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தாவேக்க வேட்பாளர் சீனிவாச சேதுபதி தோற்கடித்தார். தபால் வாக்கு தவறான எண்ணப்பட்டதாக பெரிய கருப்பன் தரப்பில் இந்த வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை நேற்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வெற்றி பெற்ற தாவேக்க வேட்பாளர் சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என தடை விதித்தது. இதை எதிர்த்து தாவேக்க தரப்பு உச்சநீதிமன்றம் சென்றது. இந்த வழக்கு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய
அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தடை விதித்தது தவறானது என சீனிவாச சேதுபதி தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்தனர். மேலும் இவ்வாறான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க கூடாது என்றும் இது கடுமையானது என கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மேலும் 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். தாவேக்காவிற்கு ஆதரவளித்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 26 நிர்வாகிகளை கட்சி பதவியிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கம் செய்துள்ளார். நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததை தொடர்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி மற்றும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணி என 2ஆக பிளவுபட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் பலர் டெபாசிட் இழந்ததற்கு எடப்பாடி பழனிசாமியே முக்கிய காரணம் என சி.வி. சண்முகம் தரப்பு குற்றம் சாட்டுகிறது. மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரையும் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் எனவும் சி.வி. சண்முகம் தரப்பு கோரி வருகிறது. இதனிடையே இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பையை மீறி எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணி தாவேக்காவிற்கு சட்டமன்றத்தில் ஆதரவு அளித்தது. இந்நிலையில் தாவேக்காவிற்கு ஆதரவாக வாக்கு செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நத்தம் விஸ்வநாதன், எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், ஆர். காமராஜ், சி. விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், இசக்கி கருப்பையா, கே.சி. வீரமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர், பாலகிருஷ்ணா ரெட்டி, அருண்மொழி தேவன், சுகுமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜக்கையன், ராமலிங்கம், குமார் உள்ளிட்டோர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். உளவுத்துறை ஐஜியாக இருந்த அவினாஷ் குமார் மாற்றப்பட்டு உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்கே நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வடக்கு மண்டல ஐஜியாக உள்ள அஸ்ரா கார்க் உளவுத்துறை ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உளவுத்துறை ஐஜியாக தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்பட்டிருந்த அவினாஷ் குமார் மாற்றப்பட்டு புதிய ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு ஐபிஎஸ் கேடரை சேர்ந்த அஸ்ரா கார்க் நேர்மையான அதிகாரி என்ற பெயரை பெற்றவர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் முன்பாக தமிழக அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக அஸ்ரா கார்கே நியமனம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. திமுக எதிர்ப்பு மனப்பான்மையை ஒருபோதும் விடமாட்டோம் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் சசிகலா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அதிமுகவிற்கு இப்போதைய தேவை ஒற்றுமை மட்டுமே என்றும், நாம் ஒன்றாக இருந்திருந்தால் இன்றைக்கு அதிமுக ஆட்சி அமைந்திருக்கும் என்றும், அதிமுக ஒன்றிணையும் என்ற நம்பிக்கை உள்ளது. அதிமுகவினை அழிக்க நினைத்த கட்சி திமுக என்றும் சசிகலா தெரிவித்தார். மேலும் திமுக எதிர்ப்பு மனப்பான்மையை ஒருபோதும் விடமாட்டோம். திமுக அதிமுக கூட்டணி என்ற தகவலை கேட்டு 4 நாட்களாக சாப்பிடவில்லை எனவும், அதிமுக பிளவு திமுகவிற்கு சாதகமாக இருக்கும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் அதிமுக ஒன்றிணைவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்த மத்திய அரசை கண்டித்து திருப்பூர் ரயில் நிலையம் அருகே தபால் நிலையத்தை முற்றுகையிட சென்ற மாணவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். கடந்த மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றதில் 22 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினர். இதனையடுத்து இன்று மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ததால் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருப்பூர் கொடிக்காத்த குமரன் சிலை முன்பு இந்திய மாணவர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் விமல்ராஜ், திருப்பூர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசே, நரேந்திர மோடி அரசே ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை கலைக்காதே என கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து திருப்பூர் தலைமை தபால் நிலையத்தை நோக்கி முற்றுகையிட சென்ற மாணவர்களை கொங்கு நகர் அனுப்பர்பாளையம் சரக காவல் உதவி ஆணையர் கணேஷ், வடக்கு காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அதன் பின்னர் பூங்கா சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாணவர்களை அடைத்தனர். இதில் 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து மாணவர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் விமல்ராஜ் தெரிவிக்கையில், மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்வதாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NDA அறிவித்திருக்கிறது. நேற்று கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதியிருக்காங்க. இந்த தேர்வினுடைய குளறுபடிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், 2017 இருந்து தொடர்ச்சியான குளறுபடிகள், மொழியாக்கத்துல பிரச்சனை, டிரான்ஸ்லேஷன் எரரு, அதுக்கு பிறகு கொஸ்டின் பேப்பருடைய செட் எரரு,
அதுக்கு பிறகு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், அதுக்கு பிறகு கைது நடவடிக்கைகள், அதுக்கு பிறகு கிரேஸ் மார்க் கொடுத்ததுல சந்தேகம், ஒரே கோச்சிங் இன்ஸ்டியூட்ல வந்தவங்க முதல் 10 மதிப்பெண்களை பெற்றது, அதற்கு பிறகு மீண்டும் 2026 இன்னைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ். அதை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சை கண்டித்து வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் பாஜக இன்னும் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்றும் கோவையில் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள இந்து முன்னணி அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் சனாதனத்திற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் பேசி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக சிறுபிள்ளைத்தனமாக பேசி வருவதாகவும் இத்தகைய கருத்துக்களால் இந்துக்களின் வாக்குகளை இழந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் பேச்சை கண்டித்து வரும் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட காடேஸ்வரா சுப்பிரமணியம் மத பாகுபாடு இல்லாமல் அரசு செயல்படும் என்ற அவரது உறுதிமொழியை வரவேற்பதாகவும் டாஸ்மாக் கடைகளை குறைக்க விஜய் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். ஒரு மாநாட்டினுடைய நிகழ்ச்சியில போய் ஏற்கனவே இந்த மாதிரி கொசு, டெங்கு இது மாதிரி ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அங்க பல்வேறு மாநிலங்கள்ல வழக்கு தொடுத்திருக்காங்க. அவர் இப்ப ஜாமீன்ல தான் இருக்கார். திரும்பவும் நேற்று எதுக்கு அதை பேசினாரு, தேவையில்லாம அந்த இதை கொண்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ அதனுடைய பண்பாட்டை பத்தியோ இஸ்லாமை பத்தியோ அதை பத்தி பேசியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு அவரே புரிஞ்சுக்கணும். சென்னை திருவொற்றியூரில் மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம், மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் KP சங்கர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடை மற்றும் இளநீர், நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் திமு தனியரசு ஏற்பாட்டில் மாவட்ட அவைத் தலைவர் குறிஞ்சி கணேசன் தலைமையில் TH ரோடு சன்னதி தெரு சந்திப்பு, எல்லையம்மன் கோவில் ஆகிய இடங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம், கழக மீனவர் அணி துணைத் தலைவர் KP சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடை மற்றும் தர்பூசணி, இளநீர், நுங்கு, மோர், பழசாறு உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். இதில் பகுதி துணை செயலாளர் MV குமார், குமரேசன் உள்பட பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிரகாசம் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பிரகாசம் பதவியேற்ற பின்னர் திருவள்ளூர் பகுதிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் என்கின்ற குட்டிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் 500 மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மேலதாள வாத்தியங்களுடன் மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் திருவள்ளூர் ஆயில் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசத்திற்கு கட்சி நிர்வாகிகள் கைகுலுக்கி மகிழ்ச்சிகளை தெரிவித்ததுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை கொண்டாடினர். நாடார் சமுதாய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சமத்துவ மக்கள் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட சமத்துவ மக்கள் கழகத்தின் செயற்குழு கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் மாலிசூடி அற்புதராஜ் தலைமை தாங்கினார். மாநில தொழிற்சங்க செயலாளர் ஜெபராஜ் டேவிட், மாநில கலை இலக்கிய அணி செயலாளர் வக்கீல் அந்தோணி பிச்சை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு சமத்துவ மக்கள் கழகம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைக்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் ஆகியோர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்களுக்கு அமைச்சரவையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கி அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும் அரசு போக்குவரத்து கழகத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றம் செய்த தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
கூட்டத்தில் நாடார் பேரவை சார்பில் மாவட்ட தலைவர் அருண் சுரேஷ்குமார், மாவட்ட பொருளாளர் சுப்பையா, மாவட்ட மகளிரணி தலைவி சந்திரா, சமத்துவ மக்கள் கழகத்தின் மாவட்ட அவைத்தலைவர் கண்டிவேல், மாவட்ட துணை செயலாளர் அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென் மாவட்டங்களை உள்ளடக்கிய நாடார் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மிக ஒரு பெருமையான வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களிலும் 2 உறுப்பினர்கள் தான் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் சிறுவைகுண்டத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர், இன்னொருவர் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள். இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதல் முறையாக மாநில அளவிலான செஸ் போட்டிகள் அரக்கோணம் தி டவுன்ஹால் அரங்கில் நடைபெற உள்ளது என்று தி டவுன்ஹால் சங்க பொதுச் செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதல் முறையாக ராணிப்பேட்டை மாவட்ட செஸ் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில செஸ் சங்கம் ஆகியவை இணைந்து அரக்கோணம் தி டவுன்ஹால் அரங்கில் மாநில அளவிலான செஸ் போட்டிகளை நடத்துகிறது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டியில் 25 வயதிற்கு உட்பட்டோர் மற்றும் பெண்கள் பங்கேற்கின்றனர். இதுகுறித்து அரக்கோணத்தில் தி டவுன்ஹால் சங்க பொதுச் செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதல் முறையாக மாநில அளவிலான செஸ் போட்டிகள் அரக்கோணத்தில் தி டவுன்ஹால் அரங்கில் நடைபெற உள்ளது என்றும், மாவட்டத்தில் முதல் முறையாக மாநில அளவிலான போட்டி நடைபெற உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட செஸ் சங்க தலைவர் சரவணன் மற்றும் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தி போட்டி நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், இந்த போட்டியில் கலந்து கொள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் விளையாட்டு வீரர்களுக்கு தி டவுன்ஹால் அரங்கம் சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்றும் தி டவுன்ஹால் சங்க பொதுச் செயலாளர் மருத்துவர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தலைவர் பாபுஜி, பொருளாளர் முனுசாமி, முன்னாள் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் ஆகியோர் உடனிருந்தனர். முதலமைச்சர் அருகிலிருந்து ஆலோசனைகளை சொல்வதற்கு ஜோதிடர்களாக இருப்பதை காட்டிலும் மக்களை மதிக்கவும் மக்கள் மனதை அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று மன்னார்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் துரை அருள்ராஜன், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் வனிதா அருள்ராஜன் ஆகியோரது இல்லத்திற்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தா. லெனின், மாநில குழு உறுப்பினர் உதயகுமார் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகளை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளித்துள்ளது. இதன் மூலம் மற்றொரு தேர்தல் முழுமையாக தடுக்கப்பட்டுள்ளது என்றும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆளுநர் தலையீடு, ஆளுநர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி தடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். அரசு பேருந்து விபத்துக்களை தடுக்க உதிரி பாகங்கள் பணிமனைகளில் நிரந்தர இருப்பில் இருக்க வேண்டும் என்று தாராபுரத்தில் நடைபெற்ற போக்குவரத்து மண்டல செயற்குழு கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மண்டல அளவிலான அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சம்மேளனம் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் மண்டல செயற்குழு கூட்டம் தாராபுரத்தில் நடைபெற்றது. பணி ஓய்வு பெற்ற மாவட்ட துணைத் தலைவர் இன்பசேகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அரசு பேருந்துகளில் தொடர்ந்து நடைபெறும் விபத்துகளுக்கு முக்கிய காரணம் பணிமனைகளில் அத்தியாவசிய உதிரி பாகங்கள் இல்லாமையே என குறிப்பிட்டார். மேலும் டயர்கள், பிரேக், என்ஜின், ஆயில், வைப்பர் போன்ற அத்தியாவசிய உதிரி பாகங்கள் தேவையான அளவில் இருப்பில் வைக்கப்படாததால் பழுதடைந்த பேருந்துகள் தற்காலிகமாக சரி செய்து இயக்கப்படுகின்றன என்றும், இதனால் அடுத்தடுத்து விபத்துக்கள் ஏற்பட்டு பயணிகள் உயிரிழக்கும் நிலை உருவாகிறது என்றும், எனவே போக்குவரத்து கழக பணிமனைகளில் தேவையான அனைத்து உதிரி பாகங்களும் தங்குதடையின்றி இருப்பில் வைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் வலியுறுத்தினார். 100லிருந்து 300ஆக உயர்த்தி தர வேண்டும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டு காலமாக நிலுவையில் உள்ளது. அதையும் உடனடியாக வழங்க வேண்டும். இந்த துறை
பாதுகாக்க வேண்டிய துறை. பணியில் போது பல உயிர்களை காப்பாற்றி உயிரிழந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்கப்படாமல் இருக்கிறது. ஓட்டுநர் நடத்துனர் உரிமம் வைத்தவர்களுக்கு மட்டுமே அந்த வாரிசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய பல ஒப்பந்தங்களில் குறிப்பிட்டவாறு ஜோதிடர்களை அவமதித்ததற்கு சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு கண்டனம் தெரிவித்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் ஜோதிடர்கள் நலசங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் புகார் மனு அளித்துள்ளார். ஜோதிடத்தையும் ஜோதிடர்களையும் அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கு எதிராக தென்னிந்திய ஜோதிடர்கள் நலசங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் ஜோதிடர் சங்கத்தினர் மனு அளித்தனர். மனு அளித்த பின்னர் ஜோதிடர்கள் நலசங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது அரசியல் பிரிவு அலுவலராக ரிக்கிராதன் வெற்றிவேல் பண்டிட்டை நியமனம் செய்திருப்பது அவரின் தனிப்பட்ட திறமை மற்றும் நீண்ட நாள் நம்பிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பொறுப்பான முடிவு என தெரிவித்தார். ஆனால் அவர் ஒரு ஜோதிடர் என்பதை காரணமாக கொண்டு இந்த நியமனம் அறிவியல் விதிகளுக்கு எதிரானது என்ற தோற்றத்தை உருவாக்கும் வகையில் வன்னியரசும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் பிரசன்ன மணிகண்டன் தெரிவித்துள்ளார். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது அவருடைய அது தொழில், அந்த கடவுள் பார்த்து கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம தமிழக முதல்வருக்கு அது மனதளவில் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவர் இருந்ததுனால அவர் ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காரு. அது அவருடைய மனரீதியை கொடுத்தது அதுக்காக அவருக்கு அவரு ரிக்கிராதன் பண்டிட்டுடைய அவர் மேலே ஏதாவது தவறுகள் இருந்தால் இல்லை அவர் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை நம்ம தெரியப்படுத்தணுமே தவிர அவர் ஜோதிடர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி. தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூல் செய்யப்படுகிறதா என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை தவிர அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் செல்வகுமார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படும் தனியார் பள்ளி, கல்லூரிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது கண்டறியப்பட்டால் தனியார் பள்ளி, கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளி, கல்லூரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு பெற்றோர்கள் எளிதாக தெரிவிக்கும் வகையில் வாட்ஸ்அப் எண் வழங்கப்பட வேண்டும் எனவும் மனுவில் சமூக ஆர்வலர் செல்வகுமார் வலியுறுத்தியுள்ளார். சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க இருக்கும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி சென்னை அருகே நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான டி-ஷர்ட் அறிமுக விழா நாவலூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அடுத்த படூரில் ஜூன் 28ஆம் தேதி போதைக்கு எதிரான விழிப்புணர்வு OMR மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளது. மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறும் மாரத்தான் போட்டியில் சிறுவர், இளைஞர், பெரியோர்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். 3, 5, 10, 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் அதற்கான டி-ஷர்ட் அறிமுக விழா சென்னை அடுத்த நாவலூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. போட்டியில் வரும் வருமானத்தின் மூலம் படூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிக்கு புதிய பேருந்து வாங்கி கொடுக்க போவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் சுதாகர், படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர், திரைப்பிரபலங்கள் மற்றும் BG12 மேலாண்மை நிறுவனத்தினர் என பலர் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டி நகர ஒன்றிய நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து கூண்டோடு பதவி விலகுவதாக நகர செயலாளர் செல்லப்பா தெரிவித்துள்ளார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி தாவேகவிற்கு ஆதரவு அளித்ததாக காமராஜரை டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து நீக்கினார். அதனைத் தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளும் திருத்துறைப்பூண்டி நகரம் ஒன்றியம் முழுவதும் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் கூண்டோடு பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நகர செயலாளர் செல்லப்பா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமமுக கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து கழகத்தின் மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் பயணித்து வந்தோம் என்றும், தற்பொழுது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 10 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டதில் மன்னார்குடி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது என்றும், இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவரது சொந்த முயற்சியாலும் அவர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை, மரியாதையின் காரணமாகவே
தான் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் டிடிவி தினகரன் கூறியது போல் கூட்டணி கட்சியினருக்கு நான் பதில் சொல்ல முடியாது என்பதெல்லாம் பொய்யாகிவிட்டது என்றும் இது எஸ் காமராஜருக்கு கிடைத்த வெற்றி என்றும் நகர செயலாளர் செல்லப்பா தெரிவித்துள்ளார். வணக்கம். நான் திருவாரூர் மாவட்ட திருத்துறைப்பூண்டி நாடக செயலாளர். முன்னாள் அமமுக செயலாளர் இல்லை, இப்போதைக்கு எங்கள் நகரச்செயலர் இல்லை. அண்ணன் காமராஜ் அண்ணன் வழியில் வந்த நாங்கள் எஸ் காமராஜ் கஷ்டப்பட்டு அவர் உழைப்பை ஜெயிச்சிருக்காரு, தனிப்பட்ட மெத்தடில் ஜெயிச்சிருக்காரு. டிடிவியோட இதில் ஜெயிக்கல அவர். அப்படி டிடிவியோட ஜெயிச்சிருந்தாலும் 11 தொகையும் ஜெயிச்சிருக்கணும். அண்ணனோட மனிதா மூலமாக அவர் மேலே பாசத்துலேயும் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த அலையில் அவர் ஜெயிச்சிருக்காருன்னா சாதாரண காரணம் இல்லை, அவளை கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு. அவரை போய் கட்சியை விட்டு நிற்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்கல. அதனால் திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்து பொறுப்பாளர்களும் கட்சியை விட்டு வெளியாகிறோம். திருவாரூரில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் கட்சியை விட்டு வெளியாகிடுறோம். நாங்கள் எங்களுக்கு இனிமேல் அண்ணன் வழி, அண்ணன் காமராஜர் என்ன சொல்கிறாங்களோ அந்த வழி நாங்கள் நடப்போம். நாங்கள் அவர் வழியை பின்பற்றி போவோம். இனிமேல் எங்கள் தேவை வந்து டிடிவி கிடையாது, யாரும் கிடையாது. நான் தூக்கி அவரை நான் விட்டேற்றிட்டேன் என்னோட. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவின்படி அருப்புக்கோட்டையில் 5 மதுபான கடைகள் மூடப்பட்டதை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமுதலிங்கேஸ்வரர் கோவில் அருகே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள மதுபான கடையையும், புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடையையும், திருச்சுழி சாலையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள மதுபான கடையையும் மூட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக கோவில்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் அருகே உள்ள 717 மதுபான கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி அருப்புக்கோட்டை அமுதலிங்கேஸ்வரர் கோவில் அருகே உள்ள மதுபான கடை, திருச்சுழி சாலையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள மதுபான கடை, பந்தல்குடியில் உள்ள மதுபான கடை, கோவிலாலங்குளம் கிராமத்தில் உள்ள மதுபான கடை ஆகிய 4 கடைகள் மூடப்பட்டது. மேலும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடை 20ஆம் தேதி மூடப்பட உள்ளது. இந்நிலையில் 5 மதுபான கடைகள் மூடப்பட்டதை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி பகுதிகளில் உயிர் சேதம் ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரியும் கால்நடைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வட்டாட்சியர் பிரகாஷிடம் திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டு மன்றத்தின் தலைவர் தமிழ்ச்செல்வன் கோரிக்கை மனு அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இருசக்கர வாகனத்தில் வந்த கார்த்திக் என்பவர் சாலையின் குறுக்கே திடீரென்று வந்த மாட்டின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோன்று அவ்வப்போது சுற்றித் திரியும் கால்நடைகளினால் பெரும் விபத்துகளும் உயிர் சேதங்களும் ஏற்படுகிறது. எனவே சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும், கால்நடைகளை வளர்க்கும் உரிமையாளர்கள் கால்நடைகளை போக்குவரத்து மிகுந்த சாலைகளில் விடக்கூடாது எனவும், மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வட்டாட்சியர் பிரகாஷ் மற்றும் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டு மன்றம் சார்பில் மன்றத்தின் தலைவர் தமிழ்ச்செல்வன் கோரிக்கை மனு அளித்தார். அப்போது மன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் முத்துக்குமார சுவாமி, கணேசன், செயலாளர் அர்ஜுனன், பொருளாளர் கண்டமங்கலம் செல்வம், துணைத் தலைவர் அண்ணா நகர்செல்வம், மகளிர் அணி தலைவி கற்பகம் இளந்தமிழன் மற்றும் மன்ற நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை பாடி பகுதியில் அமைந்துள்ள போத்தி ஸ்வர்ண மஹாலில் குறைந்த எடையில் தயாரிக்கப்பட்டுள்ள தங்க நகைகள் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பாடி பகுதியில் அமைந்துள்ள போத்தி ஸ்வர்ண மஹால் வணிக வளாகத்தில் குறைந்த எடையில் புதிய தங்க நகையை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் போத்திஸ் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் கலந்து கொண்டு குறைந்த எடையில் தயாரிக்கப்பட்டுள்ள மீனாட்சி என்ற புதிய நகை மாடலை வெளியிட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரமேஷ், 6 சவரன் எடை கொண்ட ஒரு நகையின் தோற்றத்தை 3 சவரன் தங்க நகையில் இந்த புதிய மாடலை கொண்டுவர முடியும் என்றும், தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி வரி 9% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மக்கள் நகைகளை தொடர்ந்து வாங்குவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தமிழக மக்களின் கலாச்சாரத்துடன் தங்கம் இணைந்துள்ளதாகவும், வீட்டில் இருக்கும் நகைகளை மக்கள் சொத்துக்களாக பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய நகைகளை மக்கள் வாங்கவில்லை என்றாலும் தங்களிடம் இருக்கும் பழைய நகைகளை கொண்டு வந்து கொடுத்து புதிய நகைகளில் 1 கிராமிற்கு ரூபாய் 450 சலுகையாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் போத்திஸ் நிர்வாக இயக்குநர் ரமேஷ் தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவின் பேரில் திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகே மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடை 1 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள், வியாபாரிகள் அவதிப்பட்டனர்.
தமிழகத்தில் கோவில்கள், பேருந்து நிலையம், பள்ளி வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள 717 அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு பிறப்பித்திருந்தார். நிலையில் திருவள்ளூரில் உழவர் சந்தை மற்றும் அரசு பள்ளி செயல்பட்டு வருகின்ற பேருந்து நிலையம் அருகே 8764 என்ற அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் முக்கிய சாலையை ஒட்டியுள்ள அரசு மதுபான கடைக்கு வரும் குடிமகன்கள் அதனை ஒட்டியுள்ள பாருக்குள்ளேயும் சாலையிலேயும் நின்று குடித்து வரும் அவல நிலை ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் இன்று காலை மதுபான கடையிலிருந்த மது பாட்டில்கள் மற்றொரு கடைக்கு மாற்றப்பட்டு கடை மூடப்பட்டது. 12 மணி அளவில் மதுபான கடைக்கு வந்த குடிமகன்கள் கடை மூடப்பட்டு இருந்ததால் அருகே உள்ள தலக்காஞ்சேரி பகுதியில் உள்ள மற்றொரு மதுபான கடைக்கு படையெடுத்தனர். அங்கு கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் மீண்டும் பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடை திறக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி வியாபாரிகள், பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். 2 வாரங்கள் காலக்கெடு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கேற்றாற்போல் கடையை மூட ஏற்பாடுகள் செய்யப்படுவதாகவும் அதுவரை மதுபான கடை செயல்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்டதாக கூறப்பட்ட மதுபான கடை 1 மணி நேரத்திற்கு பிறகு திறக்கப்பட்டதால் மீண்டும் குடிமகன்கள் கடைக்கு படையெடுக்க தொடங்கினர். மேலும் பேரம்பாக்கத்தில் ஒரு கடையும், மீஞ்சூர் பகுதியில் உள்ள மதுபான கடை மூடப்பட்டுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாணியம்பாடியில் வீடு ஒன்றில் பதுக்கி வைத்து மதுபாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த 84 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கோணமேடு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் வாணியம்பாடி நகர காவல் ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த சந்திரன் என்பவரின் வீட்டில் மதுபாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அரசு மதுபான கடைகளிலிருந்து வாங்கி வந்த மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து கூடுதல் விற்பனையில் ஈடுபட்டு வந்த சந்திரனை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்த 84 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை தக்க வைத்தது. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினருக்கு தடை விதித்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தை சாடியது உச்சநீதிமன்றம். தாவேகவிற்கு ஆதரவளித்த CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்ட 26 நிர்வாகிகளின் பதவி பறிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. உளவுத்துறை ஐஜியாக அஸ்ட்ராகார்க் நியமனம். தமிழக அரசு அதிரடி உத்தரவு. திமுக எதிர்ப்பு மனப்பான்மையை ஒருபோதும் விடமாட்டோம், சசிகலா பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.